ஹாய், எப்படி இருக்கிறீர்கள்? மீண்டும் ஒரு லைவில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. சில பேருடைய ரிக்வெஸ்ட் வந்து என்ன பிஸ்னஸ் செய்யலாம், வெளிநாட்டுக்கு போகலாமா, இல்லை ஊரில் பிஸ்னஸ் செய்யலாமா, என்ன செய்யலாம் என்று சொல்லி சில நண்பர்கள் கேட்டார்கள் பர்சனலாக. அவைக்கு சொன்ன அதே விஷயத்தை தான் இப்போ நான் லைவாக வந்து சொல்ல போகிறேன். உங்களை அநேகமாக நிறைய பேருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். உள்ளூரில் இருந்து கொண்டு எப்படி உழைக்கலாம்ன்றதுக்கு ஒரு பிஸ்னஸ் ப்ரொப்போசலோட உங்களுக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். இது தெரியும் பாருங்க, இது தெரியும் நினைக்கிறேன். அண்டை காட்டினா தெரிஞ்சிருக்காது, என்னென்னா அந்த லைட் வெளிச்சத்தை தெரிஞ்சிருக்காது. இது வந்து ப்ராஜெக்ட் ப்ரொப்போசல் ஃபார் அண்ட் அப்ரோப்ரியேட் இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம் மாடல் ஃபார் எ லைவ்ஹுட் செக்யூரிட்டி ஆஃப் ரிசோர்ஸஸ் ஃபார் எ புவர் ஃபேமிலிஸ் 2023 ப்ராஜெக்ட் எழுதுகிறது. இது எழுதி தந்தாருன்னு கேட்டால் BVMK முரளி, prepared and proposed by K. முரளிதரன், BCom மார்க்கெட்டிங் MA in POP and Development. அவர் வந்து ஒரு கன்சல்டனாக இருக்கிறார், பிஸ்னஸ் கன்சல்டன்ட். BVKயில் ஒர்க் பண்ணுறார் முரளிதரன். உங்களுக்கு யாருக்காவது பிஸ்னஸ் ப்ரொப்போசல்கள் ஏதாவது கேட்டால் நீங்கள் அவரை கண்டாக்ட் பண்ணலாம். இதுதான் அவர் எழுதின ப்ராஜெக்டின் கவர். இதில் வந்து நிறைய ப்ராஜெக்டில் எழுதியிருக்கிறேன். சில ப்ராஜெக்டுகளை பற்றி சொல்லலாம், சிலது சொல்ல முடியாது, அது சொல்ல முடியாமல் சொல்லலாம். ஆனால் எக்ஸ்பர்ட் வந்து இனியிலேருந்து ஒரு கட்டிக்காரன், நல்ல ஒரு எக்ஸ்பர்ட். ஆனால் அவருடைய திறமைகளை வந்து நிறைய பேரை பாவிச்சுட்டு வந்து இடன்றிருக்கணும். அது ஒரு கவலைக்குரிய விஷயம். ஸோ அதுக்காக நீங்கள் ப்ரொப்போசல் எழுதணும்னு சொன்னால் நீங்கள் அவரை எழுதலாம். வேறு ஒரு நட்பு ரீதியான எழுதி தந்தது. பட் பிஸ்னஸ் என்ற வரைக்கும் நாங்கள் அதுக்கான அவுட்புட் வந்து அவருக்கு எப்படியும் கிடைக்கும். இதில் எப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் அவுட்புட் பண்ணியிருக்கு. இது கிட்டத்தட்ட 1.5 crores கிட்ட வரக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் நாங்கள் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறோம். நீங்கள் யாராவது எங்களோட சேர்ந்து பார்ட்னராக செய்யலாம். 1-2 பேர் எங்களோட இணைஞ்சிருக்கிறேன். அதோட பேங்க் லோனும் கொண்டு போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். யாருக்காவது இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் இணையலாம் எங்களோட சேர்ந்து, இல்லை நீங்களே சொந்தமாக செய்யலாம். அதாவது இன்டெகிரேட்டட் ஃபார்மிங்ன்றது வேஸ்டேஜை பயன்படுத்தி ஒரு சைக்கிளிங்காக யூஸ் பண்ணுறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 மாடு, 10 வாத்து, 10 ஆடு, 10 முயல்னு வச்சுக்கொள்வோம். ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு 50 லட்சம் இல்லை 20 லட்சம் வச்சுக்கொண்டு 5 மாடு, 20 லட்சம் பட்ஜெட்டுக்கு சொல்கிறோம். ஒரு 5 மாடு, 5 ஆடு, மற்றது ஒரு கொட்டில் போடணும். மாடுகளை வச்சுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு அமௌண்ட் வேணும். மற்றது மாடு வாங்க குறைஞ்ச ஒரு 2 லட்சம்னு சொன்னாலும் 5 மாடுண்டா 10 லட்சம் வேணும். ஸோ மிச்சம் கோழிகளும் மாட்டை மட்டும் ஸ்டார்ட் பண்ணலாம். கோழி முட்டைன்ற விலை உங்களுக்கு தெரியும் எவ்வளோண்டு. அப்போ அது இப்போ நாங்கள் என்னென்னு சொல்கிறதுக்கு சில பேர் சிக்கன் செய்வினோம், அதை பற்றி நான் கதைக்க வரையில உயிர் கொள்ளை இருக்கிறது. அதில் முட்டை இருக்குது தானே, முட்டையை எடுத்து விற்கலாம். அது வந்து அவங்களுக்கு வந்து ப்ரோட்டீனும் கிடைக்கும், இன்கமும் வரும். நிறைய பேர் வீட்டு தொழிலாக செஞ்சு கொண்டிருக்கிறோம். 10 கோழி வச்சே நல்லா ஏர்ன் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஒரு மாடு வச்சு ஏர்ன் பண்ணி கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் ஒரு 5 மாடு, ஒரு 20 கோழி அல்லது 30 கோழி அப்படி வச்சு ஏர்ன் பண்ணுறது பார்ப்போம். முதல்ல நீங்கள் அதுக்குரிய ஃபைனான்ஸை ரெடி பண்ணணும். அது வந்து உங்களோட சொந்தக்காரர்கிட்ட கடனாக வரலாம், அப்புறம் திருப்பி தருவோம். வந்து இல்லை பேங்க் லோன் போகலாம், இல்லை வந்து பார்ட்னர்ஸை சேர்த்துக்கலாம். இப்போ எங்களை போய் சாக்கள் சேர்ந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அல்லது எங்களோட நீங்கள் ஃபைனான்ஸ் இருக்கிறவங்களோட இணையலாம், எக்ரிமெண்ட் போட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற ப்ரொப்போசலை நாங்கள் தருவோம். ஓகே, பேங்க் லோனும் போயிருக்குது. இப்போ எல்லாம் என்னன்னா ஒர்க் ஸ்டார்ட் ஆகிருக்குது. இப்போ நீங்கள் எப்படி செய்யலாம்னு கேட்டால், இப்போ அதை நீங்கள் தான் இனிஷியேட் பண்ணணும். உங்களோட கேபிட்டல் எவ்வளோன்னு பார்க்கணும். அந்த கேபிட்டலில் கேட்டு எப்படி இந்த அவுட்புட் வேணுன்றதை நீங்கள் கல்குலேட் பண்ணணும். நீங்கள் முறையை கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ப்ரொப்போசல் எழுதி தருவேன். இல்லை உங்களோட கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி ஆல்ரெடி இங்கே இருக்குது தானே, நான் பண்ணணும்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அதுக்கு உங்களோட இடங்களுக்கு எப்படி அதை செய்கிறதுக்கான பர்சனல் கால் பண்ணிங்கன்னா ஐ கேன் ஹெல்ப் யூ த்ரூ த ஃபோன் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். அது ஒரு தொழிலை ஊக்குவிக்கிறதுக்கு. இந்த 1 கோடியே 10 லட்சம் காட்டி போட்டு வெளிநாட்டில் போய் இறங்கி இருக்கிறேன் நிறைய பேர். சில பேர் நல்லா உழைக்கிறேன். அதில் 1 கோடியே 10 லட்சம் வேண்டாம், 1 கோடி 50 லட்சம் கொடுத்தவே இருக்கிறேன். இப்போ ஒரு 50 லட்சம் வடிவாக்கான 3 வந்து இங்கேயே அதை விட அதிகமாக உழைக்கலாம். அங்கே போய் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளானவர்களையும் நான் சந்திச்சிருக்கேன், நான் தெரிஞ்ச நண்பர்களே. இப்போ கிட்டடியிலே போய் மாஸ்டர்னு சொல்லினா, மாஸ்டர் என்ன கஷ்டமாக இருக்குது, வேலை இல்லையான்னு சொல்லி அவரை பர்சனலாக தாக்க என்ன நோக்கம் இல்லை. அவருடைய அனுபவம் இன்னொருத்தருக்கு துன்பியலாக வரக்கூடாது. அவருடைய அனுபவத்தால் இன்னொருத்தர் அந்த துன்பியல் அனுபவிக்காம தப்புன்னு பண்ணதுக்காக தான். அப்போ நிறைய பேர் எங்கட சொந்த அனுபவங்களை சொன்னேன். என்ன மாதிரி மற்றவைக்கு வந்து அந்த பிரச்சனை வராது. இப்போ நிறைய நான் அடிக்கடி சொல்கிறது, ஒருவருடைய அனுபவம்
இன்னொருத்தருக்கு அது மூலதனம். இப்போ 20 வருஷமாக இப்போ ட்ரேடிங் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10 வருஷம் அனுபவம் இருக்குது கரன்சி ட்ரேடிங்கில். அப்போ என்னட்ட ஒருத்தர் வந்தாருன்னு சொன்னால் அந்த 10 வருஷ அனுபவத்தை நான் ஒரு 10 நாளில் அவருக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். இல்லைன்னு சொன்னால் அவர் முழுக்க எந்த மார்க்கெட்டில் போடுறோன்னு தெரியாது, இப்போ இறங்குறது தெரியாது, மார்க்கெட் வாட்ச் தெரியாது. எங்களை விட சீனியர்ஸ் இல்லை தெரிஞ்சவனும் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட நாங்கள் படிப்போம். இப்போ தான் ஐஐ இருக்குது, நீங்கள் இன்டர்நெட் இருக்குது, சர்ச் பண்ணி படிக்கலாம். அதே ஒரு ஆள்கிட்ட கேட்டு படிக்கிறது சுகம். அப்போ எங்களுடைய அனுபவம்ன்றது மற்றவர்கள் எங்கே நாங்கள் லொஸ் ஆகுவோம், எங்கே ரைஸ் பண்ணுவோம். இப்போ அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வின் பண்ணுறேன்னு சொன்னால் அவன் எவ்வளோ பெரிய தொழில்நுட்பத்தில் வளர்ந்தாலும் அவன் தான் எங்கே லூஸ் பண்ணுறன்னு தான் பார்ப்பான். ஒரு உதாரணத்துக்கு ஒசாமா பில்லேடனை அட்டாக் பண்ண போயிக்கல, செப்டம்பர் வந்து என்ன இது தாக்கின ஒசாமா பில்லேடனை அட்டாக் பண்ண போயிக்கல, அதை வந்து பெரிய பிளான் பண்ணி அவங்க வந்து இவ்வளவோ பிளான் பண்ணி அவன் எப்படி ஒசாமா வந்து அதை அடித்தானோ அது பெரிய பிளான், அவனை பிடிக்கிறது போட்ட பெரிய பிளான். அவன் எங்கேயோ ஒரு இருக்கிறதுக்கால வழியில் போனதை மட்டும் குழுவை வச்சுக்கொண்டு பாகிஸ்தான் இருக்கான்னு தெரிஞ்சு அதை கண்காணித்து அங்கே இருக்கிறான்னு இல்லையோன்னு கன்ஃபார்ம் பண்ண முடியாமல் இருந்து சில விசேடமான ஹெலிகாப்டர்களை கொண்டு இறக்கி அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணி வந்துருக்காங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. இன்னொரு நாட்டில் அந்த நாட்டுக்கு அறிவிக்காமல் உலக வரலாற்றுலேயே ஒரு பெரிய இராணுவ நடவடிக்கையில் ஒரு பெரிய முக்கியமான நடவடிக்கை. ஸோ ஆப்ரேஷன் இன்டர்வியூன்ற ஒரு இராணுவ நடவடிக்கை இருக்குது. அது மாதிரி இலங்கையிலே நிறைய நடந்திருக்காங்க, நாங்கள் கைக்கலாது அப்படி கணக்கு இருக்குது. ஸோ அதாவது ஒரு உயிர்கொலையும் இல்லாமல் சில இடங்களில் நடந்திருக்குது. அதில் சொல்கிறது நல்ல, அது வந்து ஹின்னஸில் பதிஞ்சிருக்கு, ஆப்ரேஷன் என்றே பதிஞ்சிருக்கு. அதே மாதிரி தான் இந்த ஒசாமா பில்லேடனை போய் தாக்கினது. ஏன் நான் சொல்கிறேன்னா அமெரிக்கா வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க எங்கே நாங்கள் லூஸ் பண்ணுவோம். வந்து அப்போ முதலே அந்த ராட்சத கிளிகள் வந்து இறங்கி தச்சில் அதுக்கு ஒரு அதை கொன்ற முடியாமல் போனால் என்ன செய்கிறான்னு டிஸ்கஸ் பண்ணிக்கலதா ராணுவ கமாண்டர் சொல்லியிருக்காங்க, அதை அழிக்கணும். இது வரைக்கும் ஒத்தியாயும் பார்த்துருக்காங்க அங்கே இருந்து. அப்போ நாங்கள் எங்கே ஃபெயில் விடுவோம்னு பார்க்க முன்னுக்கு அவனுக்கு தெரியும் நாங்கள் அங்கே ஃபெயில் விடுவோம். அதே மாதிரி அவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த ஒத்திகை நடந்த மாதிரி அங்கே டம்மியாக போட்டு அதை பிளாஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ரியலாகவே அந்த ஹெலிகாப்டர் வந்து பிரச்சனை ஆகிடுது. ரியலாக பிளாஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து கொண்டு வர்றாங்க. என்னென்னா அந்த பார்ட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா பாகிஸ்தான் வந்து அதை செஞ்சு விடுவாங்க. ஸோ அமெரிக்கா வந்து அவ்வளோ ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபெலோஸ் டேரக்டாக இருக்குது. அவன் திறந்துட்டு அவன் வின்னிங்குக்கான சக்ஸஸுக்கான காரணம் வந்து தே வில் அனாலிசிஸ் வேர் தே வில் லூஸ். வந்து இப்போ மார்க்கெட்டிங்கில் நாங்கள் போனோம்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டை தான் பார்ப்போம். முதல்ல நீ எங்கே ஸ்டொப்லெஸ்ஸை கொடுக்கும், எங்கே நான் லூஸ் பண்ண போகிறோன்னு பார்ப்போம், அவன் தான் வின் பண்ணுவான். அதுக்கு தான் சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ எங்கட இதுலேயும் என்னென்ன எங்கெங்கே ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க நிறைய, அதை கண்டுபிடிக்கணும். அவங்க படிச்சுக்காரங்க ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் ஷோர்ட்டாக சொல்ல வேணுன்றபடியால் என்னுடைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொறுமையாக பார்த்தாங்கன்னா அவருக்கு எல்லாமே இருக்கும். ஆனால் நிறைய மக்களுக்கு டைம் இல்லாதபடியால் நான் அதுக்கு எல்லாரும் இன்ட்ரெஸ்ட் பீப்புளுக்கு மட்டும் நான் அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸை சொல்லுவேன். ஓவராலாக நான் அதை சொல்லிட்டு விட்டுறேன், டைம் எடுக்கும். அப்போ இதை எப்படி செய்யலாம்னா நாங்கள் முதல்ல ஆராய்ச்சி பண்ணுவோம். அமெரிக்கா மாதிரி மற்ற வின்னிங் கண்ட்ரிஸ் மாதிரி எங்கே நாங்கள் லூஸ் பண்ணுவோம் அதை பார்த்துக்குவோம். அது குறிப்பாக ஷேர் மார்க்கெட்டுகள், கரன்சி ட்ரேடிங், பிட்காயின் ட்ரேடிங்லாம் நாங்கள் பார்க்கணும். எங்கே லூஸ் பண்ணணும்னு பார்த்தா அதை செய்யணும். இப்போ ஏஐ வந்திருக்கு, ரெண்டாலும் மேனுவலாக செய்ய நான் சொல்கிறேன். அது மாதிரி எங்களோட இந்த ப்ராஜெக்ட்லேயே வந்து எங்களுக்கு எங்கே லூஸ் பண்ணணும்னு பார்ப்போம். அதை பார்த்துட்டு போகணுன்னா எங்களுக்கு வெற்றி. சரி, அப்போ இது எப்படி ஒர்க் பண்ணுதுண்டா இன்டெகிரேட்டிங்கன்னா வேஸ்டேஜை பாவிக்கிறது. இப்போ உங்களோட வீடுகளில் தென்னை நிற்கிறது இருக்கும், ஒரு 10 தென்னை 10 தென்னை நண்டுன்னு சொன்னால் வளர்ந்துட்டு அளவுக்கு உங்கள்ட்ட 10 மாடு, 10 ஆடு, 10 கோழி இருக்குது. இதுகளில் தான் கழிவுகள் இருக்குது. சரிதானே? முதல்ல இதில் கழிவுகளை எடுத்து என்ன செய்யலாம்னு சொன்னால் நாங்கள் வந்து இதை வந்து தென்னைகள் இதுகளுக்கு பசலையாக போடலாம். ஒன்று. இன்னொன்று வந்து பயோகேஸ் செய்யலாம். அதுக்கான பிளான்ஸ் எல்லாம் இருக்குது. பார்த்தீங்களா அங்கே கூடி செஞ்சு வச்சிருக்கீங்கன்னா நல்ல சிஸ்டம் 5 வருஷத்துக்கு மேலே செஞ்சு வச்சிருக்காரு தம்பி பிரசன்ன ஆண்டு. வெரி வெரி குட் சிஸ்டம் அது. இப்போ அது இருக்குதாங்க. ஸோ அது நாங்கள் போய் பார்த்துனாங்க. அங்கே 40 மாடு வளர்க்கலாம். மற்ற அந்த மாட்டிலேருந்து வர்ற பால் எடுக்கிறதுக்கான மிஷின்ஸ் இருக்குது. அப்போ நான் சொன்னேன், அது மிஷின் வச்சு கறந்தால் மாட்டுக்கு நோகும் பண்ணாட சிரிச்சு போட்டால் நானும் உங்களை மாதிரி தான் செய்வோம், நாங்கள் கையை வச்சு பாருங்கன்னு சொல்லி ஒரு மாட்டை நம்ம முள்ள வச்சுட்டு ஒரு மிஷினை போட்டுக்காண்டா நோகையில். இப்போ நாங்கள் கையால் பிடிச்சி இழுத்தா தான் நோகும். அப்போ மிஷின் பாவிக்கலாம். அடுத்தது வெண்ணெயை பிடிக்கிற மிஷின் இருக்குது. அடுத்தது முட்டையை குஞ்சு பிடிக்கிற சின்ன சின்ன குட்டி மிஷின்கள் வச்சுருக்க மேல் வளர்க்குற இடங்கள் இருக்குது. அடுத்தது வந்து வெண்ணெயை பிரித்து எடுத்து போட்டு பன்னீர் செய்கிற இடங்கள் இருக்குது. மேலே தயிர் அது நம்மளாம் விற்கலாம். அப்போ மாட்டில் இருந்து வர்ற பொருட்கள் வந்து இன்னும் என்ன செய்யலாம், மாட்டில் இருந்து வர்ற பால் விற்கலாம், ஃபெட்டை எடுத்து போட்டு நான் ஃபெட் விற்கலாம், அதை நெய்யாக்கி விற்கலாம் அந்த பட்டரை. அடுத்தது வந்து தயிர் செய்யலாம், ஜோக்கட் செய்யலாம், பன்னீர் செய்யலாம், நெய் செய்யலாம், வெண்ணெய் விற்கலாம். இவ்வளோ சாமான் விற்கலாம் மாட்டில் இருந்து வாருது. அடுத்தது கோசலம் கோமியம் எல்லாத்தையும் வந்து நாங்கள் கோயில் தேவைகளுக்கும் கொடுக்கலாம். அதே நேரத்தில்
என்னென்னு சொல்கிறது கழிவு பொருளாக பாவிக்கலாம். அந்த கழிவு அவ்வளோ என்ன செய்யணும்னா தென்னைக்கு விடுறீங்க வந்து வைப்போம். தென்னை அப்புறம் வாரம் அடுத்தது நாங்கள் இந்த கழிவை வந்து இன்னொன்று என்னென்னு சொன்னால் இந்த பயோகேஸ் செய்யலாம். சரிதானே? பயோகேஸ்ன்றது இப்போ கேஸ் தட்டுப்பாடான நேரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கஷ்டம். நிறைய பேர் எங்களுடைய யாழ்ப்பாணத்தாக்கள் நாங்களே இந்த பயோகேஸை செஞ்சவனுக்கு இருக்கான். அந்த சிலிண்டரை வெட்டி போட்டு அடுப்பில் செஞ்சவன் இருக்கான். இப்போ பொருளாதார தடயங்களுக்கு இருந்தது. அப்போ தான் நான் இங்கே படிச்சிருக்கிறேன். வீசின் காற்றையும் பொழியின் நிலவையும் தவிர அரசாங்கம் ஸ்ரீலங்கா அரசாங்கம் யாவற்றுக்கும் தடை விதித்திருக்கிறது. இருந்தாலும் நான் வளர்ந்து தான் நிற்கிறோம் ஒரு ஸ்பீச்சு கேட்டேன். அது இப்போ நான் காது கணிக்குது. சரிதான். நான் நினைக்கிறேன் அது ஜப்னாண்டில் ஜோயி என்ன பேசினார். அது வாய்ஸில் இருக்கணும். அப்போ இந்த பொருளாதார தடைகள் எல்லாத்தையும் தாண்டி தான் நாங்கள் வந்திருக்கேன். இதெல்லாம் காய்ச்சலும் நான் அவன் வால்வோ அல்லது அவன் ரெப்ரசன்டேட்டிவ் நினைச்சிடாயோ நான் என்னை அட்ராக்ட் பண்ண விஷயங்கள் நான் சொல்லுவேன். அது ஒரு நல்ல இரண்டா பொருளாதார தடைகளுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது. அப்போ வீசும் காற்றையும் பொழியின் நிலவையும் தவிர ஸ்ரீலங்கா அரசாங்கம் யாவற்றுக்கும் தடை விதித்தான் இருக்கு. இருந்தாலும் நான் வளர்ந்து தான் நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன கருத்துன்னா இங்கே இருக்கிற வளங்களை நாங்கள் பயன்படுத்தினோம். குப்பி விளக்கில் படித்த நாங்கள் இதே மாதிரி பயோகேஸில் செஞ்சு நாங்கள் சரிதானே பங்கரில் இருந்து படிக்க கூடி குப்பி விளக்கில் படித்து ஃபோரை எடுத்தவங்களாம் இருக்கலாம். அந்த காலத்தில் ஃபோரை இப்போ தான் 3 டிஸ்ட்ரிக்டில் ஃபர்ஸ்ட் ஆகலாம் இருக்கா. அப்போ நாங்கள் இன்னொரு நாட்டை நம்பி இருக்க தேவையில்லை. எங்களோட பொருளாதாரத்தை நாங்களே கட்டி எழுப்பலாம். இப்போ அதுக்குள்ள இதுக்கு ஒரு பங்கு வைக்கும். இது வந்து ஒரு குடும்பத்துக்கு வருமானம் தர்றது மூலம் இப்படி 10 குடும்பம் செஞ்சேன்னா நாடு பொருளாதாரம் வளரப்போகுது. சரிதானே? ஸோ பயோகேஸை பற்றி சொல்லி வரைக்கும் அங்கே வந்து அப்போ எங்களுடைய அக்கள் நிறைய கண்டுபிடிப்புகளை செய்வேன். இந்த எப்பவுமே எங்களுக்கு ஒரு வாழ்க்கை சவாலாக போட இல்லை. அந்த சவால் எங்களுக்கு வருதுன்னு சொன்னால் நாங்கள் அதுலேருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கான ஐடியாவும் எங்களுக்கு மூளைக்கு வரும். இருந்து யோசிக்கணும். நீங்கள் ரியலாக ஃபீல் பண்ணி ஒரு சவால் வந்துருந்தோம்னா உட்காந்துருந்து கண்ணை முடிக்கணும் யோசிக்கும். உங்களுக்கு இதயத்துலேருந்து கைடன்ஸ் வரும். சும்மா ஐயோ பொருளாதார தடவை என்ன செய்யறது அப்படியே கிடந்தா கிடக்கணும். எழுந்து இருக்கணும், ஃபேஸ் பண்ணணும். இங்கே மாதிரி இருந்து கொண்டு யோசிக்கணுமா இப்போ வந்து கேஸ் இல்லை என்ன செய்யலாம்னா யாழ்ப்பாணத்தில் கண்டுபிடிக்கணும். பண்டத்தில் பேச கண்டுபிடிச்சவங்க ஒரு சிலிண்டரை வெட்டி போட்டு மணலில் என்ன உரங்களை வச்சு எத்தனையோ மணத்தாலும் வெளியுது. பெரிய நிறைய இப்போ சில ஹோட்டல் இல்லாத பாவிக்கிறோம். அதே மாதிரி தான் எங்களோட பயோகேஸும் நிறைய ஹோட்டல் பாவிக்குது. அந்த பயோகேஸ் பிளான்ட்டை நாங்கள் ஃபிட் பண்ணலாம். ஸோ அப்போ மாட்டிலேருந்து வர கழிவுகள் எடுத்து பயோகேஸ் ஒர்க் பண்ணலாம். அதே நேரம் மாடுகள் ஆடுகள் முயல்கள் வளர்த்த எல்லாத்தையும் கழிவுகளையும் பாவிச்சு நாங்கள் தென்னை மரத்துக்கு விடலாம். சரிதான். இப்போ தென்னை மரத்துக்கு விட்டாச்சு. தென்னை மரம் தேங்காய் காய்க்கும். தேங்காயை உரிக்கிறோம். தேங்காய் உரிச்சா தேங்காய் ஒரு பக்கம் இஞ்சால இருக்கும். பொச்சு மட்டை பொச்சுன்னு சொன்னால் சிங்களத்தில் பேட் வேர்ட். இந்த மட்டை வந்து இஞ்சால இருக்கும். சரிதானே? இந்த மட்டை இருக்கும். அப்போ வச்சிருந்தால் இது தேங்காய் எப்படி புறவாக்கும். இந்த மட்டையை எடுத்தவன்னு சொன்னால் என்ன செய்யலாம்? அந்த மட்டையில் இருக்கிற தும்பு எடுக்கலாம். தும்பு எடுத்து தும்பு தொழிற்சாலைகளை செய்யலாம். அதில் வர்ற கழிவுகளை பிரிக்ஸாக கட்டியாக வந்து வேற்றுமணி செய்யலாம் வெளிநாட்டுக்கு. சரிதானே? தென்னை பயன்பாடில் உண்டு. அடுத்த தேங்காய் உடைச்சோம்னு சொன்னால் சிரட்டை வரும். அதை இந்த பருப்புகளை எடுத்து போட்டு காய வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றலாம். இந்த சிரட்டை கறியை எடுத்து நாங்கள் சிரட்டை கறி அயன்காரருக்கு விற்கலாம். தேங்காய் எண்ணெய் எடுத்து தேங்காய் எண்ணெய் அமைக்கலாம். சவுக்காரம் செய்யலாம். நாங்களே இங்கே சவுக்கார மிஷின்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து உருவாக்கலாம். இல்லை நாங்களே டிசைன் பண்ணலாம். இங்கே வந்து நாங்கள் மிஷினரிலாம் டிசைன் பண்ணுவோம். BMIC எக்ஸிபிஷனில் இப்போ கிட்டத்தில் நான் ஒரு 1 இயருக்கு போய் பார்த்தேன். பக்காவாக எல்லா மிஷினரையும் டிசைன் பண்ணுறாங்க. உளவு இயந்திரத்துலேருந்து எல்லாமே ஸ்ரீலங்கா மேடு. ஸோ அவங்களோட நாங்கள் தொடர்பு வச்சுருந்தோம்னு சொன்னால் நாங்கள் அந்த மிஷினரியை சவுக்காரம் செய்கிற மிஷினை நாங்கள் செய்து போட்டு ஆக்சுவலாக இந்த ஃபீல்டு வந்து இண்டஸ்ட்ரியல் மேத்தமெட்டிக்ஸ் நான் படித்தேன். சரியான இன்ட்ரெஸ்ட். அதில் எப்படி ஆப்ரேஷன் ரிசர்ச் இதுகளை எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணலாம் ப்ராஃபிட் எல்லாம் தெரியும். அதே நேரம் இண்டஸ்ட்ரியல் ஃபீல்டில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எங்களோட பிறந்த ரசாயன தொழிற்சாலை, மற்றது வாழைச்சீரை காகிதாலை, ஒட்டி சுட்டான் ஓட்டு தொழிற்சாலை, KK சிமெண்ட் ஃபேக்ட்ரி, மற்றது கந்தலாய் சீனி, இப்படி கணக்கு எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து செய்யலாம் படிப்படியாக. அதுக்கு முதல் கட்டமாக ஒவ்வொரு வீடுகளில் சின்ன குடிசை கைத்தொழில் மாதிரி செய்யலாம். மற்றது வீடுகளில் பொம்பளைகள் நிறைய பேர் இந்த தேங்காய்கள் சிரட்டைகள் இதில் வச்சு சின்ன சின்ன இது சாமான்கள் செய்து விற்கிறத இருக்கிறேன். அலங்கார பொருட்கள் அதுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது. சரிதானே? அப்போ அந்த கழிவுகளை பாவிக்கிறத நான் சொல்லிட்டேன். தேங்காய் எண்ணெய் அமைக்கலாம். சவுக்காரமாக்கி போட்டு விற்கலாம். அப்போ முடிவு பொருட்கள் இப்படி போகுதுன்னு பாருங்க. சிரட்டை வந்து சிரட்டை கடியாக போகுது. அப்போ தேங்காய் அதில் இருக்க அந்த பொச்சு எடுத்து நாங்கள் தும்பு செய்கிறோம். அதில் வர்ற டஸ்ட் எடுத்து நாங்கள் என்ன செய்கிறோம்? கட்டியாக விற்கிறோம். பிரிக்ஸ் அந்த வெளிநாடுகளில் நீர்கள் தேங்காய் பாவிக்கிறோம். அப்போ அந்த பொச்சும் பாவிப்படுது. தேங்காய் வந்து சிரட்டை அந்த கவரும் வந்து நில கடிக்கு பாவிக்கலாம். அந்த பருப்பு வந்து நாங்கள் என்ன செய்யலாம்? தேங்காய் எண்ணெயை ஊற்றலாம். அதை அடுத்த முடிவு பொருளாக கொண்டு போகலாம். இந்த மூலப்பொருள் என்னது சவுக்காரமாக செய்யலாம். அவ்வளோதான் ஃபைனல். அதே நேரம் அதுகளோட கழிவுகளை வந்து நாங்கள் எடுத்து பயோகேஸும் செய்யலாம். இதை இன்டெகிரேட்டிவ் ஃபார்மிங்னு சொல்லுவோம். எல்லாமே ரொட்டேட் பண்ணி கொண்டு கழிவுகளை ரொட்டேட் பண்ணி பயன்படுத்துகிறது. இது எவ்வளோ லாபம் சொல்லுங்க. அப்போ இதுக்கு
மினிமமாக ஸ்டார்ட் பண்ண 10 lakhs காணும். ட்ரை பண்ணி பாருங்க. மாட்டுக்கொட்டில் போட ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் வேணும், ஒரு அளவுக்கு காணும். 1 லட்சம் அது வேணும். நீங்களே 2 போட்டால் 1 லட்சத்துக்கு முடிச்சிடலாம். கோழி ஆக்களை போடையில் இன்னும் கூட வரும். அதை செய்து முடிச்சுட்டு 1.5 நீங்கள் அவங்ககிட்ட போகிற மாடுகளை பொறுத்தது கோழி குழுக்கள் வாங்கலாம் தானே விலைக்கு. அதை வேண்டி போட்டு கொஞ்சம் கோழி குஞ்சுகள் ஒரு 90 நாள் குஞ்சுகள் 60 நாள் குஞ்சுகள் இருக்கு, 30 நாள் குஞ்சுகளை வேண்டுங்க. சில பேர் ஊசி போட்டு வச்சிருக்காங்க, அதை வேண்டி விற்கலாம். நிறைய பண்ண வச்சுக்கிறோம், ஊசி போட்டு வச்சிருக்கான், அதெல்லாம் வாங்கி வச்சிருக்கலாம். ஸோ அதுகள் முட்டை போடும் தானே, அதை எடுத்து விற்கலாம். பாலை கறந்து விற்கலாம். பாலில் இருந்து நிறைய பசுமாடுன்னு சொன்னால் ஆட்டுப்பாலுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது, அதை விற்கலாம். பாலில் இருந்து என்னென்ன செய்யறேன்னு முன்னுக்கே சொல்லிடலாம். இப்போ இவ்வளவு ஒரு லாபகரமான நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இதை வந்து வெளிநாட்டில் விளைக்க முடியும், ஜாலியாக வீட்டுக்கு விளைக்கலாம். ஸோ இன்றைக்கு மேலே தான் என்னென்னு சொன்னால் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, நல்லா கதைக்கிறீங்களா, பிரச்சனை இல்லை. இது வந்து ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டு, எல்லாருக்கும் வேலைகள் இருக்குது, எல்லாருக்கும் வந்து டைம் வந்து ஒரு பெரிய முக்கியமான விஷயம். ஆனபடியாக நீங்கள் கொஞ்சம் ஷோர்ட்டாக சொல்லும் போது அதனால் வேறு சிலது நான் திருப்பியே சொல்லுவேன். என்னென்னா அப்போ தான் மூளையில் எனக்கும் பதியும், கேட்குறவைக்கும் பதியும். இப்போ கணக்கு படிப்பீங்க அப்படி தான் சில ஸ்டெப்ஸ்களை கொஞ்சம் விளங்காத பிள்ளைகளுக்காண்டி திருப்பி சொல்கிறது. உங்களுக்கு விளங்கின எடுத்துட்டாங்க எனக்கு விளங்குறதுக்காண்டி. இப்போ நானும் திருப்பி அதை சொல்லிங்க, இந்த மெமரி இல்லாத ஏறிக்கொண்டே இருக்கும். சரிதானே? ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் வந்தால் கீழே போடுவோம். நீங்கள் பேங்க் லோன் போகலாம், இதுக்கான நல்லது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் உதவியாக கேட்டு கடனாக வாங்கலாம். இல்லை வழியில் சில பேர் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற வேறிங்கன்னா அவர்கிட்ட கூட ஏதாவது பொருட்கள் வச்சு கூட இந்த தொழிலை தொடங்கலாம். இல்லை சில பேர் பெண்கள் நிறைய பேர் இருக்கிறோம், இன்னும் அண்ணா எனக்கு முதலே இல்லையா, நோ ப்ராப்ளம். எத்தனை சங்கி வச்சுக்கிறேன்னா 2 வச்சுக்கிறோம், தோடு எத்தனை 3 வச்சுக்கிறோம், மோதிரம்னா 2 வச்சுக்கிறோம். கெட்டிக்கார பிள்ளைகள் கவனம் வச்சுருக்கோம். அதே அதில் 2 சங்கிலி வச்சுருந்தாப்பா ஒரு 2 கல்யாணம் விட்ட போகிறதுக்கு மற்றதை விற்கலாம் தானே. விற்று உழைச்சி போட்டு இன்னும் 3 சங்கிலி வாங்கலாமே. 2 மோதிரம் இருக்கண்டா, இப்போ வெட்டிங் மோதிரம்னா விற்கிறாரு, புருஷங்காரன் அடிக்க முடியாது. அப்புறம் சத்தியம் மோதிரத்தை விற்கணும், அப்புறம் என்ன கடி வாங்கிட்டாரு, இல்லை புருஷங்கார்ட்ட என்ன கடிக்க மாட்டேன்னு சொல்கிறேன் படிக்கும். அப்போ மோதிரம் மண்டைக்க நீங்கள் நார்மல் மோதிரங்களை விற்கலாம், அல்லது அடகு வைக்கலாம். செயின்கள் இருந்தால் அடகு வைக்கலாம். இப்படி நிறைய இருக்குது. இப்போ முதல்ல எப்படி எடுக்கணும், அப்போ அதுகளை செய்து அந்த முதல்ல நீங்கள் எடுத்து வந்து இந்த சின்ன தொழிலை செய்யலாம்ன்றதை சொல்லிக்கொண்டு உங்களோட விடைபெறுகிறேன். உங்களுக்கு மேலதிக ஆலோசனை வேணும்னா என்ன நம்பருக்கு கால் பண்ணுவோம். இல்லை என்னோட இந்த ப்ராஜெக்டில் இணைய இருக்கணும். நான் ஆல்ரெடி 2 பார்ட்னர் சேர்த்து வச்சுருக்கேன். இது வந்து 1.5% ஒரு பெரிய ப்ராஜெக்ட். நாங்களும் அவ்வளோ பெருசாக போகல, கொஞ்சம் ஹாஃபில் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கோம். எனிபடி இன்ட்ரெஸ்ட் லெட் மீ நோ, வி கேன் ஒர்க் டுகெதர். ஓகே, தேங்க்யூ, பாய். அதான் செய்ய விரும்பினா நீங்கள் என்னோட கண்டக்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி 2 பார்ட்னர்ஸ் இருக்கீங்க, நீங்களே என்னோட ஜாயின் பண்ணலாம். எல்லாம் வடிவாக எக்ரிமெண்ட் போட்டு லாயரோட சைன் வச்சு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது 1.5 கோடின்னு வைப்போம். ஒரு ஆள் 50 லட்சம் தருது, இன்னொரு ஆள் 50 லட்சம் தருது. 50 லட்சம் தருதுன்னா 3, அப்போ 3 பிரிவாக பிரிச்சுட்டு வர லாபத்தில் நாங்கள் மேனேஜ் பண்ணுறோம் தானே. அப்போ எங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ் எடுத்துக்கொண்டு மிச்சம் அப்போ இன்வெஸ்ட் பண்ணுறாங்களுக்கு அந்த ரேஷியோவில் கொடுப்போம். அல்லது 25-25 லட்சம் போட்டாலும் அந்த அவை போடுற ரேஷியோவில் வர்ற வருமானங்களை கல்குலேட் பண்ணிவிட்டு மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் எடுப்போம். என்ன நாங்கள் இவ்வளோ பிளான் பண்ணி எல்லாம் செய்கிறோம் தானே, அதுக்கு எடுத்துட்டு எங்களுக்கு லாபத்தை எடுத்துடுவோம். எக்ஸாம்பிளுக்கு எங்களுக்கு அப்படியும் ஒரு 50% லாபத்தை எடுத்துட்டு மிச்சம் 50% தான் அவைகள் வர்ற எங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்களுக்கு அவைய இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோவில் கொடுத்தோம். சரிதான்? ஸோ வேறு நெகோஷியேட் பண்ணலாம், ரேஷியோக்களை ஒன்றா நெகோஷியேட் பண்ணலாம். அது உங்களை இதை பொறுத்தது எங்களையும் பாதிக்காமல் உங்களையும் பாதிக்காமல் வின் அண்ட் வின் பாலிசியில் ஒர்க் பண்ணலாம். எங்களோட இணைஞ்சு செயல்பு போகிற ஆக்களுக்கு மற்றாக்கள் நீங்களே செய்யலாம். உலகம் ஐடியா பண்ண இல்லை உங்களுக்கு இன்னும் வேணும்னு சொன்னால் என்ன கண்டாக்ட் பண்ணலாம். இல்லை முரளியை கண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவர்தான் ப்ரப்போசல் எழுதி தந்த பிபிஎம்கில் இருக்கிற நம்பர் 1 தாரம். அவருக்கு நீங்கள் உங்களோட சார்ஜஸ் கொடுக்க வேண்டியிருக்கும், அவர் எழுதி தருவார் உங்களுக்கு. சரிதானே? வேறு என்ன, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இது வந்து அவர் வேலை செய்ய முதல் எழுதினது. இப்போ அவர்கிட்ட கம்பெனிகளில் வந்து என்ன ரெகுலேஷன்ஸ் தெரியல. 2 கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கல வந்து எழுதலாமோ தெரியாது. அவர் அந்த வேலையில்லா டைமில் போய் எழுதுறது எனக்கு ஆனபடியால் அதை நீங்கள் அவரோட கதைச்சிட்டு ஆஃபீஸிலேயே போய் கதைக்கலாம். இல்லை கேட்டுட்டு அவர் ஓகேன்னு சொன்னால் அவர் எழுதி தருவார். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்னோட கண்டாக்ட் பண்ணாலும் சின்ன ப்ராஜெக்ட் நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஓகே, பாய். குபி, நீ எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? ஓகே, பாய்.